15 மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். சொன்ன தேதிகள்ல சரியாக நமக்கு மழை ஆரம்பித்தது. கடந்த சில நாட்களாக அதிகாலை நேர பனிப்பொழிவும், அதே மாரி நமக்கு பகல் நேரங்கள்ல லேசான வெயிலும் காணப்பட்டு வந்த நிலையில, இப்போ நமக்கு மழை பொழிவும் ரொம்பவே தீவிரமாகியிருக்கு. பாருங்க, நேற்றைய தினங்கள்ல சென்னை உட்பட கடலோர பகுதிகள், கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தில சில பகுதிகள், அதே மாரி திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாரி நெறைய பகுதிகள்ல பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரமானது பதிவானது. இப்ப அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் எந்த அளவுக்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கு என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. 15 மாவட்டங்கள் இன்றைக்கு கடுமையான மழை பொழிவு இருக்க போது. தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஏன்னா உங்க பகுதிகளில் தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு மழை பொழிவாக தான் இருக்கும். சும்மா அந்த சாரல் மழை, மிதமான மழை. ஏன்னா நேற்றைக்கெல்லாம் உங்களுக்கு அப்படிதான் வந்திருக்கும். சாரல் மழை, மிதமான மழைன்னு வந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வலுவான மழையாக இருக்கு. அதுதான் நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லுகிறோம். நேற்றைய தினத்துல லேசான மழை, சாரல் மழையாக இருந்திருக்கலாம். இன்றைய தினத்துல வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் கடலோரங்கள்ல பதிவாகும். அது செங்கல்பட்டாகவும் இருக்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திலையும் மழை வாய்ப்பு இருக்கு. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழை பொழிவுகள் தீவிரமடையும். எந்த நேரத்துலங்க நமக்கு மழை வரும் எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறோம். நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் யாரெல்லாம் லைக் பண்ணாம இருக்கீங்களோ சீக்கிரமா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம தனியாக கொடுத்துருக்குறோம். எதுக்காக உங்களுக்கு அந்த ஸ்டோர்னு சொல்லி அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 50%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்கு. நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆகும். அதனால் மறக்காமல் ஸ்டோருக்குள்ளே போங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமான நிலையில் இன்றைக்கும் வெளுத்து வாங்கும். ஏன்னா சில மாவட்டத்தில் சற்று வலுவான மழையும் பதிவாகியிருக்கு. ஆனால் பெரும்பாலும் 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் இது போன்ற மழையை தான் நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்னைக்கு 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் கூட நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். குறுகிய நேரத்தில் இந்த அதிக மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சில மாவட்டத்தில் மாலை மற்றும் இரவு நேரத்திலையும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய போகுது. எதனாலங்க இந்த மழை வருது? ஏதாவது புயல் உருவாகிடுச்சா, இல்லை ஏதாவது தாழ்வு மண்டலம் உருவாகிடுச்சா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம எதுக்காக இந்த மழை அதாவது பதிவாகிட்டு இருக்கு, என்ன காரணம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழகம், இலங்கை, தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை நிலவுகிறது. இதன் காரணமாகவே தற்போது நமக்கு மிதமான மழையும் கனமழையாக பதிவாயிட்டு இருக்கு. நிறைய பேர் வடகிழக்கு பருவமழை தான் காரணமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ படிப்படியாக காற்று திசை மாறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை காரணமாகவும் இப்போ நமக்கு பரவலாக மிதமான மழையும் கனமழையும் பதிவாயிட்டு இருக்கு. நம்ம வெறும் மழையை மட்டும் சொல்றது இல்லைங்க, அந்த மழை எதனால வருகிறது அப்படிங்கிறதையும் மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாகவே கடலோர மாவட்டங்களில் இன்றைய தினத்துல நீங்க பலத்த மழை எதிர்பார்க்கலாம். 25/1/2026 இன்று பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். அதில் நிறைய பேர் நீங்கள் தேதிகள் குறிப்பிட மாட்டீங்க, எந்த தேதினே சொல்லாமல் நீங்கள் வானிலை அறிக்கை சொல்கிறீங்கன்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால் நம்ம தினந்தோறும் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்டிங்கன்னா நம்ம தேதிகள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் காலை நேரங்கள் நம்ம சேனலில் வானிலை அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நீங்கள் அந்த வெதர் கிளிக் பண்ணும்போதே எந்த தேதிகளை நீங்கள் வானிலை அறிக்கை பார்க்குறீங்க அப்படிங்கிற தேதிகளையும் உங்களுக்கு அதிலே நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் அதை கவலைப்பட தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. வானிலை அறிக்கையிலே நம்ம சொல்லியிருப்போம் எந்த தேதிகள் வரைக்கும் மழை இருக்கும், எந்த தேதிகளிலிருந்து மழை இருக்காது அப்படிங்கிற தெளிவான தகவலையும் வானிலை அறிக்கையில் கொடுத்துருப்போம். கடைசி வரைக்கும் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்டால் தான் உங்களுக்கு புரியக்கூடும்.
அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள். இது தாங்க நமக்கு முதல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் நமக்கு வந்து எப்பொழுது மழை இருக்கும்? எதனால மழை பொழிவு? இப்ப எங்க மழை பொழிவு? எங்க கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும்? இந்த பகுதி தான் இன்றைக்கு வந்து அதிகமா நம்ம வந்து எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக பெரும்பாலான இடங்களில் இன்று கனமழை பெய்யும். எங்க? வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் தான் இன்றைக்கு வந்து சற்று வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்குது. வட சென்னை, தென் சென்னை ரெண்டுமே கனமழை பெய்யும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, மீஞ்சூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பள்ளிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், திருவள்ளூர் மாவட்டங்கள் ஆவடி, அம்பத்தூர் அந்த பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும். அதே போல நமக்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், வாலாஜாபாத் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. இன்றைய தினத்தில் நல்ல ஒரு மழை பொழிவுகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எங்கெல்லாம் நமக்கு மழை நேற்றைய தினத்தில் சரிவர பெய்யாமல் இருந்துச்சோ இன்னைக்கு வந்து பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கி விட்டுரும். செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அதே மாதிரி கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள், தாம்பரம், கேளம்பாக்கம், அதுக்கப்புறம் மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கேயும் வலுவான கனமழை வந்து பதிவாகும். விழுப்புரம் மாவட்டம் மயிலம், திண்டிவனம், விக்கிரவாண்டி, தெற்கோயிலூர், மடப்பட்டு, அதே மாதிரி மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்றைக்கு இடி மின்னலுடன் கூடிய பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமடைய போகுது. கடலூர் மாவட்டம் குறிப்பாக லேசான மழை பொழிவாக இருந்தது. நேற்றைய தினத்தில் லேசான சாரல் மழையாக மிதமான மழையாக இருந்த மழை பொழிவு இன்றைக்கு சற்று வலுப்பெற்று கனமழையாக நமக்கு பதிவாகும். மஞ்சக்குப்பம், நெல்லிக்குப்பம், புவனகிரி, சிதம்பரம் உள்ளிட்ட இடங்கள், வடலூர், பன்ருட்டி, நெய்வேலி, விருத்தாச்சலம், பெண்ணாடம், திட்டக்குடி இது போன்ற பல்வேறு கடலூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளிலும் இன்றைக்கு நீங்கள் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே விட்டு விட்டு நமக்கு எதிர்பார்க்க முடியும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், சின்ன சேலம், தியாகதுர்க்கம் இங்கேயும் நமக்கு பரவலாக மழை பொழிவுகள் இன்றைக்கு வந்து பதிவாகும். அதனால தான் சொல்கிறோம், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இன்றைக்கு கனமழை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கடலோர மற்றும் கடலொட்டிய மற்றும் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்ததாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்கள். பெரும்பாலும் மிதமான மழையாக இருக்குங்க. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா பகுதிகள் மிதமான மழையாக இருக்கும். அதாவது மாட்ரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை மட்டும்தான் டெல்டா மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதே நீங்கள் டெல்டாவினுடைய கடலோர பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி, காரைக்கால், நாகப்பட்டினம், நாகூர், வேதாரண்யம் இது போன்ற கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் கணிசமாக நமக்கு வந்து மிதமானதிலிருந்து கனமழையும், தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்யும். ஒரத்தநாடு, பாபநாசம், அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை இங்கெல்லாம் வந்து சில நேரங்களில் கூட சற்று கனமழை கூட எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர், ஜெயங்கொண்டம், பெரம்பலூர், லப்பைக்குடிக்காடு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் இங்கெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிதமான மழையாக தான் கிடைக்கும். ஏன்னா இது வந்து திருச்சி வந்து கடலோர மாவட்டம் கிடையாது, டெல்டா மாவட்டம். அதே மாதிரி அரியலூர், பெரம்பலூர் வந்து கடலோரத்தில் கிடையாது. அப்போ இது போன்ற நமக்கு டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற சில மாவட்டங்களில் மிதமான மழை அல்லது லேசான மழையாக தான் இன்றைக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே ஒரு சில இடத்துல கனமழை, ஒரு சில இடத்துல மிதமான மழைன்னு டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள். இப்போ இந்த 3 பகுதிகள் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல் இந்த 3 மாவட்டங்களில் மட்டும் பரவலாக பகுதியாக கனமழை பெய்யும். அதாவது பெரும்பாலும் மிதமான மழை, 100% மிதமான மழை பதிவாகிடும். அதில் அந்த மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை ஒதுக்கி சற்று வலுவான கனமழை கூட பெய்யலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி, போலூர், செங்கம் இது போன்ற இடங்களில் கூட சற்று வலுவான கனமழை கூட பதிவாகலாம். அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் சில பகுதிகளில் சற்று வலுவான கனமழையும், சில பகுதிகளில் மிதமான மழையும், நாமக்கல் பகுதிகளிலும் ஆங்காங்கே சற்று கனமழையும், சில நேரங்கள் மிதமான மழையுமாக பதிவாகும். நமக்கு வந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பூர் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை மட்டும்தான் பதிவாகும். மிக தீவிரமான கனமழை அப்படிங்கிறது கிடையாது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பூர் மற்றும் ஆகிய இந்த மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும் நீங்கள் எதிர்பாருங்க. ரொம்ப வலுவான தீவிரமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க தேவையில்லை.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தென் மாவட்ட பகுதிகள். ஏன்னா இங்கேருந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல பண்ணியிருந்தாங்க, எங்கள் ஊருக்கெலாம் மழையே வரல ப்ரோ, சரியான மழை பொழிவே இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அது நம்ம ஏற்கனவே சொன்னது தான், பகுதியான மழை மட்டும்தான், எல்லா இடத்துலையும் மழை பார்க்க முடியாது. இன்னைக்கு வந்து சாரல் மற்றும் மிதமான மழை வேணால் அதிகபட்சம் பகுதியாக இருக்கலாம். தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள், குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலம், வாடிப்பட்டி, உசிலம்பட்டி, ஜக்கம்பட்டி, திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நத்தம், சின்னாலம்பட்டி உள்ளிட்ட இடங்கள், இன்னும் நிறைய இடங்கள் சொல்லலாம். அதே போல் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை இது போன்ற இடத்துலையும் நமக்கு வந்து பெரிதளவில் நமக்கு கனமழையினுடைய தீவிரமானது அதிகம் இல்லாமல், அதாவது ஒரு தண்ணீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கோ இல்லை வந்து ஒரு ஊரே வந்து தண்ணீரில் மிதப்பதற்கான அளவுக்கோ நமக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போது நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் எங்கே தீவிரமாக இருக்கும் அப்படின்னா, தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் வேணால் நமக்கு கனமழை சற்று வலுவாக இருக்கலாம். இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை உள்ளிட்ட இடங்களில் ஆங்காங்கே சில இடத்துல பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் பகுதியாக லேசான மழை மற்றும் மிதமான மழை வேணால் அதிகபட்சம் இருக்கலாம். ஆனால் எல்லா இடங்களிலும் மழை கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் சில இடத்துல வேணால் ஒரு லேசான மழை, மிதமான மழை கிடைக்கலாமே தவிர, மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்குமே எங்களுக்கு வந்து கனமழை கிடைக்கணும், எல்லா பகுதிகளுக்குமே வந்து மழை வாய்ப்பு இருக்குன்னா அது கண்டிப்பாக ரொம்ப வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகள் தென் மாவட்டங்களில். ஆனால் அதுக்காக நமக்கு மழை கிடைக்காம போகிறது இல்லை. ஏதாச்சும் சில இடத்துலையாவது லேசான மழையானது பதிவாகிட்டு போகும், கவலைப்படாதீங்க. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், இந்த இடங்கள் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசிலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தென்மேற்கு பருவமழையில் தான் அதிக மழை எதிர்பார்க்க முடியும். வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் மிக குறைவான மழை பொழிவாக தான் கிடைக்கும். நமக்கு வந்து பொதுவாக பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதிக அளவு மழை கிடையாது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளில் ஏற்கனவே ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு வந்து பதிவாயிட்டு இருக்கு. நீங்கள் ஊட்டிலாம் போய் பார்த்தீங்கன்னா வெறும் 6 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் வெப்பநிலை இருக்குது. கோயம்புத்தூரில் கடுமையான குளிருங்க. காலை நேரங்களில் மழை பொழிவை விட பயங்கரமான குளிர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது கோயம்புத்தூரில். அதே மாதிரி தேனி, தென்காசியிலும் கடும் குளிர் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடும். ஏதாச்சும் சில இடத்துல சாரல் மழை போல இருக்கலாம், அல்லது வானம் மேகமூட்டமாக இருக்கலாமே தவிர தீவிரமான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்க வேண்டாம். ஆகவே ஒரு 15 மாவட்டங்கள், நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சற்று வலுவான மழை பொழிவுகள் அங்கு மட்டும் அதிகமாக எதிர்பார்த்தால் போதும். உள் மாவட்டத்தில் பகுதியான கனமழையாக கிடைக்கக்கூடும். தமிழகத்தில் நாளைய தினங்கள் வரைக்கும் மழை தொடர வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இன்னும் எத்தனை நாள் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நாளைய தினங்கள் வரைக்கும் பரவலாக தமிழகத்தில் கனமழையாக நமக்கு வந்து தீவிரமடைய போகுது. நாளை வரைக்கும் நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் நாளை வரை விட்டுவிட்டு பரவலாக கனமழையானது நீடிக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பொறுத்தவரை சென்னையில் வந்து 1 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. சென்னை பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. இன்னும் நமக்கு இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு நிறைய இடத்துல இன்னைக்கு மழை இருக்கும். 3 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், சில இடத்துல 6 முதல் 7 சென்டிமீட்டர் கூட நமக்கு மழை இருக்கலாம். கடலோர பகுதிகளில் சற்று வலுவான மழை பொழிவுகள் இன்றைக்கும் எதிர்பார்க்க முடியும். எல்லா மாவட்டங்களிலும் காலை நேரத்திலே நமக்கு மழை இருக்குமானா கண்டிப்பாக கிடையாதுங்க. சில மாவட்டத்தில் மாலை இரவு நேரங்கள் கூட நமக்கு வந்து மழை இருக்கலாம். மாலை நேரங்கள், இரவு நேர மழை கூட நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை, இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 தீவிரமாகிட்டு இருக்கு. அதில் முதலாவதாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 18 டிகிரி செல்சியஸ் மட்டுமே வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகியிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 18 டிகிரி செல்சியஸ் மட்டுமே வெப்பநிலை பதிவாயிருக்கு. இதுதான் தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச வெப்பநிலையாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக ஊட்டி போன்ற பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் பாருங்கள், வெறும் 6.4ங்க, 6.4 டிகிரி செல்சியஸ். அதாவது அந்த ஊரே வந்து பனியில் உறைஞ்சி போய் நிற்கிது. ஊட்டி முழுவதுமாக மிக கடுமையான குளிருடைய தாக்கத்தில் உறைஞ்சி போயிருக்குது.
இங்கே மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பகுதிகள் இதே மாதிரி தான் நமக்கு குளிருடைய தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நீலகிரி, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், குறிப்பாக தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் இந்த மழை பொழிவு பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து பதிவாகாமல் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து வெறும் 15 டிகிரி செல்சியஸ் மட்டுமே வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்தில் 15 டிகிரி செல்சியஸ் மட்டுமே வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டங்கள், வேலூர் மாவட்டத்தில் இங்கே வந்து நமக்கு 15 முதல் 17 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. நிறைய பகுதிகளில் குறைஞ்சபட்ச வெப்பநிலை தான் நமக்கு அதிகமாக பதிவாகி வருகிறது நம்ம பார்க்குறோம். இனி வரப்போகிற நாட்களிலும் பிப்ரவரி 2வது 3வது வாரம் வரைக்கும் இன்னும் இந்த பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். இப்போ இந்த 2 நாளாக மழை கொஞ்சம் இருக்கிறதுனால பனிப்பொழிவு அதிகாலையில் சற்று குறைய வாய்ப்பு இருக்குது. கடலோர மாவட்டத்தில் அதிகாலை வேளையில் சற்று பனிப்பொழிவு கொஞ்சம் குறையும். இந்த மழை பொழிவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது எப்போ முடியும்னா அதான் நாளை வரைக்கும் இருக்கும் இல்லையா, அப்போ 27லேருந்து மழை வாய்ப்புலாம் குறைஞ்சி போயிடும். 28ஆம் தேதியிலிருந்து அதிகாலையிலிருந்து உங்களுக்கு மீண்டும் தீவிரமான பனிப்பொழிவு கடலோரங்களில் பதிவாக ஆரம்பிச்சிடும் நண்பர்களே. அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, உஷாராக இருங்க. வரக்கூடிய நாட்கள் ரொம்ப கவனமாக இருங்க. எந்தெந்த பகுதிகள் நம்ம மழை வாய்ப்பு சொல்லியிருக்கிறோமோ அந்த பகுதிகள் இன்றைக்கும் நாளைக்கும் மழை நீடிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் ரொம்ப கவனமாக இருங்க. விட்டு விட்டு வலுவான மழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தீவிரமாகிட்டே இருக்கும். மொத்த வானிலையும் நமக்கு மாறி இருக்கிறது. 27ஆம் தேதியிலிருந்து தான் இயல்பு நிலை திரும்பும் அப்படிங்கிறதையும் மறுபடியும் நம்ம உறுதிப்பட சொல்லிடுறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஸ்டோர் ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய பேர் அந்த ஸ்டோர் மூலிமா நிறைய பொருள் வந்து வாங்கி பயன்பெற்றிருக்கிறீங்க. நம்ம சேனலில் தனியாக ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். அந்த ஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே 50%லேருந்து 90% வரைக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்காகவே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஏதாச்சும் ஒரு பொருள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் சர்ச் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கலாம்.